78ஆம் சங்கீதத்துல 57ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை பொறுத்து கொண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினாலே எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவனுடைய வழிகளை விட்டு போகிறவர்கள் எவர்களோ, தேவனுடைய வழிகளை விட்டு ஓடுகிறவர்கள் எவர்களோ, அவர்கள் யாரவா இருக்கிறாங்க அப்படின்னா துரோகிகளாக. கர்த்தருக்கு இருக்கிறாங்க துரோகிகளாக. கடவுள் காட்டுற வழியில, தேவன் காட்டுற சத்தியத்துல, தேவன் காட்டுற பாதையில நீங்களும் நானும் போகல அப்படின்னு சொன்னா தேவனுடைய வழிகளை வெளியே போகக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வழிகளை வெளியே போகக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க துரோகிகள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் அப்படித்தான் விசேஷமாக துரோகிகளாய் மாறப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் 40 நாள் ஆச்சு. அவன் இரவும் பகலும் குசி அவன் குடியாமல் மேல இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறான், சத்தான எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு தெய்வம் வேணும், எனக்கு ஒரு தெய்வம், அப்படி தெய்வம் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வெறுமனது நிமித்தமாய் இந்த விருப்பத்தை ஆரோனும் தன்னோடு கொடுக்கிற ஆசாரிகள் அத்தனை பேர் அறிந்து அவன் மோசே வருவதற்குள்ள இந்த ஜனத்தினுடைய விருப்பத்தை இந்த ஆரோன் செய்து முடிக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கடவுள் காட்டின வழி என்ன? ஸ்தோத்திரம், என்ன என்று தேவன் உண்டாக்கப்படும், அதுதான் வழி காட்டுறேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி எகிப்தில வழிபட்டதான அந்த எகிப்தில் ஆராதித்ததான அந்த சிலை வழிபாடுகளை அதாவது அந்த பசு மாட்டு விசேஷமாக உருவத்தை செஞ்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆர்ப்பரிப்போடு வரியில் செலுத்தி ஆர்வர சத்தத்தோடு புசிப்போம் குடிப்போம் கொடுத்தனத்தோடு வாய்கிறதை குறித்து நம்ம இடத்துல பார்க்கிறோம். இப்படி பூசிப்போம் குடிப்போம் படுப்போம் எழுந்திருப்போம் தானே அப்ப அவங்க ஆர்ப்பரிப்போடு செயல்படுறதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டு சொன்னா நீதி உள்ளது, தேவனுடைய வழிகள் சத்தியம் உள்ளது, தேவனுடைய வழிகள் நியாயம் உள்ளது, தேவனுடைய வழிகள் விசேஷமாக அது உண்மை உள்ளது. அப்படிப்பட்ட வழிகள் நடக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். அந்த பிதாக்கள் அப்படி போனது நிமித்தமாக தேவன் கோபாக்கினியாக இறங்கி வந்து மோசத்தை சொல்ற, சீக்கிரம் இறங்கி போ, சீக்கிரம் இறங்கி போ, உன் ஜனம் செய்கிற காரியத்தை பாரு சொல்லி அவர்களை பார்க்கும்படியாக மோசே வேகமா வந்து இறங்கி வந்துறான். பார்த்தா அங்க எல்லா அருவருப்பான காரியங்களை செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிகள் சத்தியமானவர்கள். நம்ம சொல்லுங்களேன், தேவனுடைய வழிகள் நீதி உள்ளவர்கள், தேவனுடைய வழிகள் அது நியாயம் உள்ளவைகள், அது உண்மை உள்ளான வழிகள், அது பரிசுத்தம் உள்ள வழிகள், அது வந்து அக்கிரமம் நிறைந்த வழிகள் அல்ல, அந்த பாவம் நிறைந்த வழிகள் அல்ல. தேவனுடைய வழிகள் உண்மையான வழிகள், பரிசுத்தம் நிறைந்த வழிகள். அப்படிப்பட்ட வழிகளை வாழக்கூடிய போகக்கூடிய நபர்கள் எவர்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நாம அந்த வழிகளை தெரிந்து கொள்ளாம அந்த வழிகளை விட்டு விலகிற எவர்களோ அவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா துரோகிகளா இருக்கிறாங்க சொல்லிதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது.